வணக்கம். ஆ நண்பர்களே வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வரவேற்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ப்ரோகிராம். அதாவது நம்ம அ வுல்டன் பிசினஸ் எத அ மையப்படுத்தி நம்ம பிசினஸ் பண்ணிட்டுருக்கோம்? எதனால நம்ம வந்து அ நம்ம விக்கக்கூடிய பொருள்ல நம்ம தான் உலகத்திலேயே நம்பர் 1 கம்பெனியா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமான ஒரு விஷயம். இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ப்ராடக்ட் நெறைய பேத்துக்கு நெறைய டவுட்ஸ் எப்படி இது வேலை பண்ணுது? நெறைய டாக்டர்கள் கிட்ட பேசும்போதோ, இல்ல நெறைய பேஷண்ட் கிட்ட பேசும்போது கூட, அது எப்படிங்க ஒரே பொருள் இவ்ளோ வேலை பண்றதுக்கான என்ன காரணம்? எப்படி வேலை பண்ணுது? இது போல நெறைய டவுட் வந்து நம்ம மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, இது ஒரு சயன்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட். இது வந்து அறிவியல் பூர்வமாக ஆராயப்பட்டு, இதோடைய குணங்கள் என்னங்கிறது நிரூபிக்கப்பட்ட, ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருப்பதால், இத பத்தி நம்ம முழுமையாக தகவல் எந்த அளவுக்கு நம்ம வந்து வெளியில மார்க்கெட்ல போய் பேசும்போது தேவையோ, அத ஒரு பொதுவான முறையில நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து ரொம்ப சயன்டிஃபிக்கா போயோ, இல்ல நம்ம டாக்டரும் கிடையாது. நம்ம டாக்டர் ஆகி பொருள விக்கிறதுக்கு நமக்கு உரிமையும் கிடையாது. நம்ம எல்லா விஷயத்தையும் அம் அ முழுமையாக உள்ள போய் படிச்சு, தெரிஞ்சு 20 வருஷம் படிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் சில நாள்ல தெரிஞ்சு பேசவும் முடியாது. பட் அட் த சேம் டைம் ஒரு தெளிவான விளக்கத்தையும் நம்ம வந்து குடுக்கணும். சும்மா ஏனோ தானோங்கிற மாதிரியோ, தெரியாத விஷயமாகவும் பேசக்கூடாது. இந்த ஒரு முக்கியமான ஒரு ம் அ நம்ம மேல அவ்ளோ பெரிய ஒரு ம எந்த அளவுக்கு என்ன சொல்லலாம்? அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பொருள பத்தி சொல்லும்போது, தப்பான ஒரு தகவல்களோ, இல்ல தேவையில்லாத தகவல்களோ, எதுவும் சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயமாக பேசக்கூடியதோ எதுவுமே இல்லாம இருக்கணும். அது ரொம்ப முக்கியங்க. அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக தான் நம்மளுடைய இந்த கரி இஞ்சி பொருள் ஏன் வேலை பண்ணுது? எப்படி வேலை பண்ணுது? எங்க போய் வேலை பண்ணுது? இது மருந்தா? இல்ல இது எப்படி வியாதிகள குணப்படுத்துது? இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம அத பத்தி தெரிஞ்சுக்கான விஷயத்த பார்ப்போம். அதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மக்களுக்கு பொதுவாகவே இது யாரும் வியாதியஸ்தர்களுக்கான ஒரு பொருள் கிடையாது. இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இயற்கையாக நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஆரோக்கியம் யாருக்கு தேவைன்னா, எல்லாருக்கும் தான் தேவை. ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஹெல்த் இஸ் நாட் வேல்யூட் டில் சிக்னஸ் கம்ஸ். அதாவது நமக்கு நோய் வர்ற வரைக்கும் நமக்கு ஆரோக்கியத்த பத்தின ஒரு தெளிவான புரிதல் இருக்கிறதே இல்ல. ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான், ஐய்யயோ! இவ்வளோ நாளா நம்ம பார்க்காம போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு அ முக்கியமான எண்ணமே நமக்கு வருது. இந்த வண்டி ஓடுற வரைக்கும் ஓடட்டுங்க. ஓடிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அது வந்து ஸ்டக் ஆயி நிக்கும்போது, ஜாம் ஆயி நிக்கும்போது தான் நம்ம வண்டியில இவ்வளோ நாளா பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு தோணுது. ஆனா இதே ஒரு சாதாரண ஒரு வண்டியாக ஒரு 2 வீலரோ, ஒரு 4 வீலரோ ஏதோ இருந்தா, அதுக்கு சர்வீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஈஸியா மார்க்கெட்ல கிடைக்கவும், அது என்ன வேணா பண்ணலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புக்கு அந்த மாதிரி வாய்ப்பு உண்டா? பல லட்சங்கள், பல கோடிகள் பெருமானமுள்ள இந்த ஒரு உடம்ப நம்ம எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும், நோய் இல்லாம எப்படி வாழணுங்கிறத பத்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இது உங்களுடைய எல்லா நண்பர்களுக்கும், உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே இது பொதுவான விஷயம். ஸோ இந்த கரிஞ்சி விஷயத்த வந்து நம்ம வெறும் வியாதியஸ்தர்களுக்கு ஒரு ம் அ தீர்வாக மட்டுமே நெனச்சுட்டு இருந்தோம்னா, அதோட மார்க்கெட் ரொம்ப சின்னது. அதேபோல அவங்களுக்கு பதில் சொல்லி, அவங்க டாக்டர புரிய வைக்கணும்பாங்க. நெறைய கேள்விகள், சைட் எஃபெக்ட் அது இது என்னென்னமோ வரும். அதெல்லாம் இல்லாம ஒரு ஹெல்தியான லைஃப்க்கு இது எப்படி வேலை பண்ணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஹெல்தி லைஃப் அப்டின்னா என்னென்ன எல்லாம் அதுல வருது அப்டின்னா, ஹெல்தி ஈட்டிங், நல்ல ஆரோக்கியமான உணவு, கெட்ட பழக்கங்கள் இல்லாம, நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நல்ல குடிநீர் நமக்கு கிடைக்கணும், எக்ஸர்சைஸ் பண்ணணும், அவுட்டோர் வாக்கிங் நல்லா இருக்கணும், ரொம்ப சீக்கிரம் இரவு வேளையில முதல்ல தூங்குறதுக்கான பழக்கம் இருக்கணும், நல்ல அ ம பாசிட்டிவான திங்கிங் இருக்கணும், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதெல்லாம் நம்ம எப்பவுமே குறைஞ்சு இருக்கணும். எல்லாமே முழுமையான ஒரு ஆரோக்கியமான நல்ல அ வாழ்க்கை அப்டின்னா, அது பணம் சிக்கல்லேருந்து ஆரம்பிச்சு, மனம் சிக்கல்லேருந்து ஆரம்பிச்சு, எல்லாமே நம்ம ஆரோக்கியமா இருக்கிறத பத்தி யோசிக்கணும். அப்படி பார்க்கும்போது, இன்னைக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு லிவிங் லாங், டையிங் ஷார்ட்ங்கிறது
நம்ம வாழ்க்கையிலே இன்னைக்கு இல்ல. ஒரு காலகட்டத்தில பல ஆண்டுகளுக்கு முன்னால, இது வந்து ஒரு நார்மலா எல்லாருமே நடந்துற ஒரு விஷயமா இருந்தது. அதாவது ரொம்ப நாளைக்கு நல்லா ஆரோக்கியமாக உயிர் வாழ்வாங்க. கடைசியில வயது மூப்புனாலயும் ரொம்ப உடம்பு முடியாம போக 80, 90 வயசு, 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு, ஒரே நாள்ல, ஒரே இரவோட இல்ல யாருக்கும் எந்த கஷ்டமும் குடுக்காம போயிட்டு இருந்த காலம் இருந்தது. ஆனா, இன்னைக்கு காலகட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா, லிவிங் ஷார்ட், டயிங் லாங்ன்னு ஆயிடுச்சு. குறுகிய காலத்துக்கு தான் மனுஷன் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வு மாதிரி வாழ்ந்துட்டு, இன்னைக்கு 30 வயசுல இருந்து மருந்து மாத்திரைகள்னால தான், அடுத்த ஒரு 20, 30 வயசு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பா போய், இன்னைக்கு அந்த வாழக்கூடிய காலம் சிறிதாயிடுச்சு, சின்னதாயிடுச்சு. அந்த மரணத்தோட போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த காலம் தான் டயிங் லாங்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு 2 நாள் முன்னால கூட ஹைதராபாத்ல ஒரு பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்த பையன் 25 வயசு. நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி தானே. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விளையாடக்கூடிய விஷயம். ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக விளையாடிட்டு இருக்கான். விளையாட, விளையாட மயக்கம் போட்டு விழுந்தாப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு முன்னாலயே ஹார்ட் அட்டாக்கு போயாச்சு. ஸோ இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்னா, 60, 70 வயசுக்கார நபர்கள்லாம் நல்லா இருக்காங்க. அவங்க பசங்க 20, 30 வயசுல 40 வயசுக்குள்ளார ஹார்ட் அட்டாக்லேருந்து, கேன்சர்லேருந்து பல கொடிய நோய்கள்ல இறந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு லிவிங் ஷார்ட்டாவும், டயிங் லாங்ங்கிறது ஒரு காலகட்டமா போயிடுச்சு. முன்ன ஒரு காலத்துல வியாதிகள் அப்படின்னா மலேரியா, டிபி, டிப்தீரியா, ஸ்மால் பாக்ஸு, சிக்கன் பாக்ஸு, பிளேக் இந்த மாதிரி நெறைய நோய்கள், பரவுதல் நோய்கள் அதிகமா இருந்தது. ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை மாறுனனால ஏற்படக்கூடிய நோய்களும், வியாதிகளும் தான் அதிகமாக உயிர்க்கொல்லிகளா இருக்கு. அது கார்டியோவாஸ்குலர் ஹார்ட் டிசீஸ் ஆனா இருந்தாலும் சரி, கேன்சர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஓஸ்டியோபோரோசிஸ், அல்சைமர், ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் ஒரு காலத்தில நம்ம 40, 50 வருடங்கள் முன்னால வெளிநாடுகள்லயோ, இல்ல பணக்காரங்களுக்கான வியாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம், இன்னைக்கு ஒரு சாதாரண மக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஆயிப்போச்சு. இல்லைங்களா? இன்னைக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஃபுல்லா இருக்கு. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, அ ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸா இருந்தாலும், எங்கேயுமே பெட் இல்லங்கிற மாதிரி ஆயி, எல்லோருமே வந்து இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுமே வந்து நோயால் பாதிக்கப்பட்டு, அதனால இறப்புக்கான காரணங்களும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு இந்தியா சர்க்கரை வியாதியிலே ஆகட்டும், கேன்சர்லே ஆகட்டும், இல்ல இருதய நோய்களாகட்டும், பலவிதமான இந்த மாரி நோய்கள் எல்லாத்துலயுமே நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ஆ ம நம்ம தான் நம்பர் 1ங்கிற மாதிரி கெடுதல்ல போயிட்டுருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு உலகம் பூராவுமே வாழ்க்கை முறை எப்படி ஆயிடுச்சுன்னா, மாடர்ன் உலகம் வர வர நெறைய மாசுகள் நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய என்வைரன்மென்டல் பொல்யூஷன் அது அதிகமா போச்சு. இன்னைக்கு புகையிலேருந்து ஆரம்பிச்சு, நீங்க வெளியில வீட்ல விட்டு வெளியில கிளம்பாம பெட்ரோல், டீசல், ஆ கேஸு, புகைகள் இத தான் நம்ம வந்து சுவாசிக்கிறோம். ஃபுல்லா தூசுகள் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியல் புகையாகட்டும், ஈவன் இன்னைக்கு தண்ணீலேருந்து எல்லாமே கலப்படமாக, தண்ணீல ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் வருது. அது பிளாஸ்டிக் மூலியமா இன்னும் அதிகமான ஒரு விஷத்தன்மைய நமக்கு குடுத்துட்டு இருக்கு. காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எத நம்ம விளைவிச்சாலும் எல்லாமே பெஸ்டிசைடு, ஃபங்கிசைட்ஸு, ஹெர்பிசைட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எல்லா பேர்லயுமே பார்த்தீங்கன்னா, சைடுன்னு வருது. பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ்ல ஹெர்பிசைடுங்கிறான், பெஸ்டிசைடுங்கிறான். இது எல்லாமே சாப்பிட்டா கடைசியில வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, சூசைடுங்கிற மாரி ஆயிடுச்சு. மக்கள் நம்மளே சாப்பிட்டு ஸ்லோ பாய்சன் மாதிரி, நம்ம சாப்பிடக்கூடிய உணவே நம்மள கொன்னுகிட்டு இருக்கு. அது மாமிச உணவா இருந்தாலும் சரி, எல்லாமே இன்னைக்கு ஜெனடிக்கலி மாடிஃபைடா போய், உடனே அ டிமாண்டுக்கு ஏத்த சப்ளைக்கு வரணும்னா, 40 நாள்ல, 50 நாள்லலாம் அது வளர்ச்சி பெற்று அது வெளில வரணும்னா யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸும், எல்லாம் உடனடியாக வளர்வதற்கு தேவையான மரபணு மாற்றங்களும் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. எதுக்கெடுத்தாலும் மருந்து மாத்திரை. அது ஒரு பிரச்சனை. ஒரு தும்முனா டேப்லெட் போட்டுக்கிறாங்க. காய்ச்சல்னா டேப்லெட். எதுக்கு எடுத்தாலும் நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னா, நெறைய டேப்லெட் சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டத்தில கெமிக்கல்ஸா போயிட்டோம். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 70,000த்துக்கும் அதிகமான டாக்சின்ஸ் விஷத்தன்மைகள் நம்மள ஒவ்வொரு நாளும் தாக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு அந்த உணவே ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஆயி நம்மள வந்து எல்லாரையும் இன்னைக்கு பொறக்கக்கூடிய குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கு முதல்ல குடுக்கக்கூடிய தாய்ப்பால்லயே இன்னைக்கு நெறைய கெமிக்கல்ஸ் பிளாஸ்டிக்லேருந்து எல்லாம் போகுது அப்படிங்கிறான். அங்கேருந்து ஆரம்பிச்சு காலையில பிரஷ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நம்ம எடுக்கக்கூடிய பிளாஸ்டிக்லேருந்து தூங்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில முழுசும் ஒரு டேஞ்சரஸான அதாவது
அ போர் சூழலில் வந்து கீழ காலடி வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடி வச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை பூராவுமே நம்ம நடக்கக்கூடிய, வெளியில வரக்கூடிய, வீட்ல சுவாசிக்கக்கூடிய காத்து எல்லாமே நம்மள கெடுதலாக ஆக்கிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு சாதாரண ஒரு லங்ஸ் ஒரு நுரையீரல் ம நல்லா பிங்க் கலர்ல இருக்க வேண்டியது கூட எல்லாம் கருப்பா இருக்குன்னு இன்னைத்த டாக்டர் சொல்றாங்க. சிகரெட் பழக்கமோ, எந்த வித கெட்ட பழக்கமே தேவையில்ல. எல்லா பழக்கமும் தானா இன்னைக்கு வெளியில வாழக்கூடிய காத்தே நம்மள வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் காத்துனால மட்டும் இத்தன விதமான நோய்களுக்கான ஒரு காரணமா இருக்கு. தண்ணி இன்னைக்கு எடுத்தா அதுவும் பொல்யூட்டடா இருக்கு. இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்டுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நித்தி ஆயோக்கே வந்து 70% தண்ணி நம்ம வந்து குடிக்கக்கூடியது எல்லாமே அ ம மாசுபட்டு கிடக்குது. அதுல ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உட்டா இன்னைக்கு சாதாரணமா லைஃப்ல கிடைக்கக்கூடிய அ விஷ கெமிக்கல்ஸான சிகரெட்லேருந்து, ஆல்கஹால்லேருந்து எல்லாமே சாதாரணமா போயிடுச்சு. இத்தன சிகரெட், இத்தன ஆல்கஹால் இதெல்லாம் கெமிக்கல்ஸும் மேலேயே வார்னிங் போட்டு வரக்கூடிய விஷயத்த எடுத்துக்கக்கூடிய மனிதனுக்கு இதெல்லாம் சைட் எஃபெக்ட் வருமான்னு கேட்கவே தோன்றதில்ல. மேலேயே பெட்டியிலேயே எல்லாமே போட்டிருக்கான். ஆனா, ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவ பத்தி சொன்னோம்னா, சைட் எஃபெக்ட் இருக்குமா? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு மனநிலை மாறிடுச்சு. சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே கலப்படமா இருக்கு. 40, 50% கலப்பட உணவுகள் தான் வெளியில பாக்கெட்ல விக்கிறாங்க. அந்த அளவுக்கு கலரு, கெமிக்கல் எல்லாம் இருக்குன்ட்டு உணவு சுகாதாரத்துறையே சொல்லுது. அத விட்டா இன்னைக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்ங்கிறது மிகப்பெரிய லெவல்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பேக்கேஜ்டு ஃபுட்லேருந்து, தண்ணீலேருந்து எல்லாத்துலயுமே பிளாஸ்டிக். அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் 0.5 விட சின்னதா இருக்கிறது, இன்னைக்கு எந்த அளவுக்கு முதல்ல தாய்ப்பால்ல கண்டுபிடிச்சாங்க. இப்ப ரத்தத்திலேயே அதான் ஓடுதுங்கிறான். ஒரு மூளையில கிரெடிட் கார்டு அளவுக்கு ஒரு 5 கிராம் அளவுக்கான ஒரு பிளாஸ்டிக் வந்து இன்னைக்கு மூளையில பாதிப்பு உண்டாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய அடைப்புல பிளாஸ்டிக் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். இதெல்லாம் உட்டா நம்மளுடைய செடென்டரி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வந்து பணம் எந்த அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்களோ, உட்கார்ந்த இடத்துல வேலை பண்ணக்கூடிய சிஸ்டம் எல்லாமே வந்து உடல் உழைப்பு குறைய, குறைய, குறைய உடல் பருமனும், வெளிநாட்டு உணவு வகைகளும் எல்லாம் வந்து கேலரி அதிகமான எல்லாம் ப்ராசஸ்டு ஃபுட்டா, ஃபேக்டரியில தயார் பண்ண ஃபுட்டாக ஆயில்ல டிப் பண்ணி, சர்க்கரையில மூழ்கி எடுத்த விஷயங்கள சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு மனுஷன் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏகப்பட்ட நோய்களுக்கான அது உடல் பூரா பாதிப்பு உண்டாகுது. அது எண்டோகிரைன் சிஸ்டம் ஆனாலும் சரி, கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஆனாலும் சரி, ஸ்கெலிட்டல் மசில்ஸோடது, நர்வஸ் சிஸ்டம், ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், டைஜஸ்டிவ், இம்யூனிட்டி, போனு பாடியில பாதிப்பு இல்லாத இடமே இல்லங்கிறான். இன்னைக்கு எல்லாமே உணவு பழக்கவழக்கத்தில நம்ம சாப்பிடக்கூடிய மாவுகள்லேருந்து எல்லாமே கெமிக்கலால உருவாக்கப்பட்ட விஷயமா இருக்கு. இதெல்லாம் உட்டா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதோடைய பாதிப்புகள பத்தி ஒவ்வொரு முறையும் பல விதமான தகவல்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு 15 நிமிஷம் மொபைல் ஃபோன தொடர்ந்து யூஸ் பண்ணா தலைய சுத்தி பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஹீட் ஜெனரேட் ஆகுதுங்கிறதுக்கான விஷயம் தெரியுது. அதேபோல இன்னைக்கு 5G, 5Gன்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்ம போறோம்னா, அந்த 5Gயோட டவர்லயே இதனால என்னென்னலாம் அ உயிருக்கான பாதிப்பு, ஹெல்த்துக்கான பாதிப்பு உண்டாகுதுன்னு எழுதியிருக்கான். இன்னைக்கு எல்லாருமே ப்ளூடூத்ங்கிற விஷயத்துல காதுல மாட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு கொஞ்ச வருஷம் கழிச்சு பார்த்தா எல்லாருமே காது செவிடாகவோ, இல்ல மூளை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல கேன்சருக்கான அளவுக்கு கதிர்வீச்சுகளுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்ளோ விஷயமும் வந்து நம்மள சுத்தியே இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு தூங்கும்போதெல்லாம் மொபைல் பார்த்துட்டே படுத்துருக்காங்க. அதோட ப்ளூ லைட்டோட எஃபெக்ட் நம்மளுடைய மெலட்டோனின் லெவல்ஸ் எல்லாத்தையும் பாதிப்பு உண்டாக்கி, நம்ம கண் நரம்புகள்லேருந்து, கண் விழித்திரையிலேருந்து மூளை வரைக்கும் பாதிப்பு உண்டாகுது. இன்னைக்கு கேன்சர்ல 4 பேர்ல ஒருத்தர் இந்தியால கேன்சர் இருக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம். நம்ம தான் நம்பர் 1 இன் கேன்சர், நம்பர் 1 இன் டயபெட்டிஸ். அதுபோக இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஃபேட்டி லிவர், அ ஈ நம்மளுடைய லிவர் ப்ராப்ளம் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. என்ன இன்னைக்கு எல்லாருமே நம்ம சாப்பிடக்கூடிய ஆயிலே போதும். ஒரு முறை நீங்க பயன்படுத்தக்கூடிய வீட்ல பயன்படுத்தக்கூடிய நம்ம சேஃபா நெனச்சிட்டு இருக்கக்கூடிய ஃபேக்டரியில தயார் பண்ண ஆயில்கள் எல்லாமே, அதுவும் எல்லா விதை ஆயில்கள் ஆகட்டும், வெஜிடபிள் ஆயில்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடிய வீக்கங்கள் குறைஞ்சு, அதோட விஷம் வெளில போக 600 நாள் ஆகுங்கிறாங்க இன்னைக்கு லேட்டஸ்ட் ஸ்டடி. யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம லிட்டர் கணக்குல வந்து இந்த சமையல் எண்ணெய்கள பயன்படுத்தும்போது, அதுவும் கெடுதலான எண்ணெய்கள அதிகமா பயன்படுத்தி, நல்ல விஷயத்த எல்லாமே குறைச்சுட்டோம்னா, இன்னைக்கு பெண்கள்ல கூட ஆல்கஹால் பழக்கமே இல்லாதவங்களுக்கு, அந்த ஆல்கஹாலிக் கண்டிஷன்ல வர மாதிரி லிவர் ஸ்க்ளீரோசிஸ்லேருந்து லிவர் கெட்டு போகக்கூடிய தன்மை உண்டாயிடுச்சு. எல்லாமே இன்னைக்கு இந்தியால இருக்க ஃபேக்ட். இதெல்லாமே இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு.
இதெல்லாம் விட்டா ரொம்ப சாதாரணமா கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷம் எதுன்னு பார்த்தா சர்க்கரை. வெள்ளை சர்க்கரைக்கு நம்ம அடிமையாயிட்டோம். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் சர்க்கரை, சர்க்கரை, சர்க்கரைன்னா, இன்னைக்கு அந்த ஒரு சர்க்கரைனால மட்டும் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல நீங்க என்னென்னலாம் நோய்கள பார்ப்பீங்களோ, ஃப்ளோரா ஒவ்வொரு இதுக்கும் என்ன இருக்குமோ, அத்தனை நோய்களுக்கும் அடிப்படை காரணம் சர்க்கரையாக இருக்குங்கிற கண்டிஷன் இன்னைக்கு ஆயிடுச்சு. கடந்த 50 வருஷமா நம்மள வந்து அ நல்ல எண்ணெய்களையும், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கொழுப்புகள வில்லன் ஆக்கிட்டு, சர்க்கரைய வந்து ஹீரோ ஆக்கி நம்மள அடிமையாக்கி விட்டனால தான் இன்னைக்கு இத்தனை நோய்களுக்கும் காரணம். தூக்கமின்மையிலேருந்து, ஆங்சைட்டி, டிப்ரஷன், மனச்சோர்வு, மனச்சிதைவுலேருந்து பலவிதமான விஷயங்களும் நம்ம உடம்புல இவ்ளோ டாக்ஸின்ஸ், இவ்ளோ விஷயங்கள் சேர்ந்து நம்ம உடம்புல வந்து ஒரு ஒரு உடல் ஆரோக்கியத்த காப்பாத்தக்கூடிய நிலையே இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு சாப்பிடக்கூடிய காய்கறிகள், கீரைகள் எல்லாமே பழங்கள்ல பார்த்தா விதையே இல்ல. விதை இல்லாத பழங்கள சாப்பிட்டு இன்னைக்கு விதை இல்லாத மனிதனாகிட்டு இருக்கான். ரீப்ரொடக்ஷன்ல பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டுருக்கு. அந்த காலத்துலலாம் வந்து எத்தன குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தேவைப்படுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு கண்டிஷன் போயிட்டுருக்கு. எல்லாமே கெமிக்கல் மாத்திரைகளே போதுன்ட்டு எதுனாலும் உடனே மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். ஒரு வாந்தி வந்தா மாத்திரை, பேதி வந்தா மாத்திரை, தோல்ல எல்லாமே இந்த வ வ வழிகள் மூலியமாக நம்மளுடைய அழுக்குகளும், விஷங்களும் வெளியில போகக்கூடிய விஷயம். எல்லாத்தையும் தடுத்து மருந்து மாத்திரைகளா சாப்பிட்டு, இன்னைக்கு நம்ம லிவர் சுத்தமாகறதில்ல, லங்ஸ் சுத்தமாறதில்ல, குடல் சுத்தமாறதில்ல, கிட்னி சுத்தப்படுத்தக்கூடிய முடியறதில்ல. இவ்வளவு டாக்ஸின்ஸும் உள்ள சேர்ந்து ஒரு கட்டத்தில அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியிலேயே போக முடியாதப்ப உடம்பு எந்த அளவுக்கு புத்திசாலியானதுன்னா, அத ஒரு மூட்டை கட்டி நம்ம ஓரமா ஒரு இடத்துல வச்சு அத அடுத்தது கிளீன் பண்ணிக்கலான்னு இருக்கும்போது, அத கூட நம்ம மனுஷன் சும்மா விடாம எதையாவது ஒரு டெஸ்ட்டுங்கிற இடத்துல கட்டியா இருக்குன்னு சொல்லி, அத நோண்ட போக அது பெரிய வியாதியாக மாறி உடம்பு பூரா பரவ ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உடலை சுத்தப்படுத்தாம, நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திய உருவாக்காம, ஊட்டச்சத்து இல்லாம இருக்கும்போது, ஏகப்பட்ட விஷயங்கள நம்ம உடம்புல காமிக்குது. நம்ம உடம்புல விஷம் ஏறிடுச்சு, நம்ம வந்து சரியா இல்ல, உடம்பு ஆரோக்கியமா இல்லன்னா, மலச்சிக்கல்லேருந்து, உடம்பு எவ்வளோ சாப்பிட்டாலும், எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்கிறதுலேருந்து, வயிறு உப்புனதுலேருந்து, தலைவலி, ஒத்த தலைவலி, ரெட்டை தலைவலி, மனசோர்வுகள், மூலம் பிரச்சனைகள், இடுப்பு வலி, கழுத்து வலி, எங்க பார்த்தாலும் வலி. மூட்டு வலியிலேருந்து எல்லாமே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வலி நிவாரணி ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாயிடுச்சு. தோல் பிரச்சனைகள், தோல் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. உடல் எடை சார்ந்த பிரச்சனைகள், உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லாம ஆயிடுச்சு. உடல் துர்நாற்றம், வாய் துர்நாற்றம், ஆஸ்துமா ட்ரபிள், நுரையீரல் பிரச்சனைகள். இவ்ளோ மாசுபட்ட காற்று நீங்க சுவாசிச்சுக்கிட்டே இருந்தா, ஸ் ஸ் எந்த கெட்ட பழக்கமும் தேவையில்ல. நம்ம நுரையீரல் எல்லாம் அப்படியே சுருங்கி போயிடும். இரிட்டபிலிட்டி சிடுசிடுப்பு தன்மை. ரோட்ல போனாலே சண்டைக்கு வர அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிடுசிடுப்பு. ஸ்கூல்லேருந்து, ஆஃபீஸ்லேருந்து, வீட்லேருந்து எல்லா பக்கம் மக்கள் மனதளவுல அந்த அளவுக்கு சிதைவாகி கிடக்குறாங்க. தூக்கமின்மை ஒரு பெரிய நோயா போயிட்டுருக்கு. இது எல்லாமே என்ன காரணங்கள்? இவ்ளோ பிரச்சனைகளும் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனா, இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவே இன்னைக்கு விஷமா போயிட்டுருக்கு. எதெல்லாம் குறைவா சாப்பிடணுமோ, அதெல்லாம் தேவை இல்லையோ, அதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிறதும், எதெல்லாம் தேவையான விட்டமின்ஸு, மினரல்ஸு, என்சைம்ஸு, ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்ல ஆகட்டும், மல்டி விட்டமின்ஸு என்னென்னலாம் உடலுக்கு, செல்லுக்கு தேவையோ, அது எல்லாத்தையும் குறைச்சுட்டோம். இந்த மாதிரி ஒரு அ இம்பேலன்ஸு கண்டிப்பா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ்க்கு 98% லைஃப் ஸ்டைல் டிசீஸுக்கு காரணங்க. அப்ப நம்மளுடைய ஆரோக்கியத்த திரும்ப நல்லபடியா கொண்டு வரணும் அப்டின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றணும். அது ரொம்ப கஷ்டம் அப்டிங்கும்போது, அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்மளுடைய அழுக்குகள், நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்ம உடலான இந்த மெஷினு வேலை நடக்கும்போது உள்ள ஏற்படக்கூடிய கழிவுகள வந்து சுத்தப்படுத்தணும். அதேபோல நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடையும் சரி பண்ணணும். இது 2ம் பேலன்ஸ்டா இந்த நம்மளும் ஆரோக்கியமாக நோய் நொடியின்றி வாழ முடியும். இன்னைக்கு லைனஸ் பாலின்னு சொல்லக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட் டபுள் டைம் நோபல் பரிசு பெற்ற நிபுணர். அவரும் அதான் குட் நியூட்ரிஷன் வில் பிரிவென்ட் 95% ஆஃப் ஆல் டிசீசஸ். நல்ல ஊட்டச்சத்தே 95% நோய்கள தடுக்க முடியுங்கிறாரு. ஸோ இன்னைக்கு நீங்களும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா, அதுக்கு வோல்டன் காமிக்கக்கூடிய ஒரு வழி தான் முக்கியமானது. இப்ப அந்த வோல்டன் காமிக்கக்கூடிய வழியில என்னென்னலாம் கிடைக்கும், என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி நாங்க விக்கிறத விட, அது ஏன் எடுத்துக்கணுங்கிற ஒரு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்டின்னா, அப்புறம் உங்கள எந்த கட்டாயப்படுத்தியும் யாரும் எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. நீங்களே புரிஞ்சுகிட்டு அத எடுத்துப்பீங்க.
ஸோ இன்னைக்கு மனிதனுடைய உடல் அப்படிங்கிறது எல்லாருமே கோடானு கோடி செல்களால ஆனதுன்னு தெரியும். அந்த செல்கள பத்தி எல்லாம் ஸ்கூல் காலத்திலேயே நம்ம வரைஞ்சு பார்த்து, படிச்சு உள்ள என்னென்ன இருக்குன்ட்டெல்லாம் வரைஞ்சிருக்கோம். எல்லாமே படிச்சோம். ஆனா, அந்த செல்கள் ஆரோக்கியமா இருந்தா தான், அந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து உருவான அந்த உறுப்பும் நல்லா இருக்கும். அந்த உறுப்புகள் தன்னுடைய வேலைய ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தா உடம்பு நல்லா இருக்குங்கிற அடிப்படை காரணத்தையே மறந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் பல லட்சம் கோடி செல்கள் செத்து செத்து புதிய செல்கள் உருவாயிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கரெக்ட்டா இந்த மாதிரி செல்கள் புதிதாக உருவாயிட்டே இருக்கக்கூடிய தன்மை ஒழுங்கா நடந்தா தான் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆனா, அந்த செல்கள் இந்த மாரி ஆரோக்கியமாக தன்னுடைய வேலை செஞ்சுகிட்டு இருக்கணும் அப்டின்னா, இதுக்கு சுத்தமான தண்ணி தேவ, நல்ல புரதச்சத்து தேவ, நல்ல கொழுப்புகள் தேவ, நல்ல மாவுச்சத்து குளுக்கோஸ் தேவ, நல்ல விட்டமின்ஸ், மல்டி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் தேவ, மினரல்ஸான தாது பொருட்கள் தேவ. இதுதான் உங்க செல்லுக்கு தெரியுமே தவிர, நீங்க சாப்பிடுற உணவோட பெயரோ, அதுல என்னென்ன கலர் சேர்ந்திருக்கு, என்ன எது அதோட டேஸ்ட்டோ அதுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ, உள்ள நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல எப்பாவது ஒரு நாளாவது இந்த சாப்பாடு மூலியமா எனக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்குதுன்னு நெனச்சு எப்பாவது சாப்ட்டுருக்கோமா? யோசிச்சு பாருங்க. ஸோ, இந்த மாரி நல்ல சாப்பாடு ஒழுங்கா கிடைக்கல. இந்த சாப்பாடும் கிடைக்காம உள்ளேயும் ஏகப்பட்ட கழிவுகள் சேரும்போது தான், ஒரு நோய்க்கான காரணமான அந்த செல் சிதைவே ஏற்படுது அப்டின்னு சொல்றாங்க. ஸோ, இந்த செல் சிதைவு ஏற்படும்போது, ஒரு செல் சிதைவு ஏற்பட்டா இன்னும் பல செல்கள அது பாதிக்குங்கிறது, ஒரு கூட தக்காளியில ஒரு தக்காளி கெட்டு போனத போட்டிருந்தாலும், எல்லா தக்காளியும் சேர்ந்து கெட்டு போகுதுங்கிறது நார்மலா தெரியும். ஆனா, நம்மளுடைய ஒரு செல்ல ஒழுங்கா நம்ம காப்பாத்திட்டோம் அப்டின்னா, எல்லா செல்லும் ஒழுங்கா இருக்கும் அப்டிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. யாரும் சொல்லி தர்றதில்ல. ஒரு ஆப்பிள கட் பண்ணி வச்சோம்னா, எப்படி கொஞ்ச நேரத்தில அது ப்ரவுன் கலரா மாறுது. ஒரு இரும்பு எப்படி நம்ம காத்து தண்ணீல பட்டு கிடந்ததுன்னா துரு பிடிக்குதோ, அதுக்கு பேரு ஆக்ஸிடேஷன் சொல்லுவாங்க. இதே காத்து, இதே ஆக்ஸிஜன் தான் நமக்குள்ளாரையும் போயிட்டுருக்கும்போது, நமக்குள்ளாரையும் ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி அதோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆக ஒரு ஜுவாலை தேவ, அந்த கம்பஷன் தேவ, பெட்ரோல், டீசல் ஒழுங்கா குவாலிட்டியோட இருக்கணும். இதெல்லாம் பெட்ரோல் போடும்போது வண்டியில நம்ம யோசிக்கிறோம். நல்ல குவாலிட்டியான பெட்ரோல் தேவ, நல்ல அளவான பெட்ரோல் தேவ, டீசல் தேவன்னு. எப்பாவது அதே போல தான் நம்ம இந்த உடம்பான மெஷின வந்து ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு தேவைன்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? இது இல்லாத போது தான் இந்த ஆக்ஸிடேஷன் நடக்கும்போது எப்படி இந்த ஆப்பிள் கலர் மாறுச்சோ, அத கூட நம்ம என்ன பண்றோம் பாருங்க, மேல ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுறதையோ, இல்ல ஒரு ஆலிவ் ஆயில் போட்டு அந்த சாலட நம்ம கவர் பண்றோம்னா, அந்த காய்கறிகள், பழங்கள் வெட்டி வச்சது பல நேரத்துக்கு பல மணி நேரம் கெட்டு போகாம இருக்குதுன்னு தெரியுது. ஆனா, அந்த 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 என்ன காரியம் நடந்ததோ, அந்த ஆக்ஸிடேஷன்ங்கிறது அதுக்கு ஆன்டி ஆக்ஸிடென்ட்டா நம்ம ஒண்ணு அப்ளை பண்ணோம். அந்த ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்ச இரும்பு துருப்பிடிக்காம இருக்கும்னு தெரியும். அப்ப நம்ம செல்லும் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணமோ, என்ன தேவையோ அது பண்றதில்ல. இது மாதிரி நடக்கும்போது தான் உங்களுடைய எல்லா நோய்களுக்கும் கேன்சர்லேருந்து, கண் பார்வை குறைபாடு, ஹார்ட் டிசீஸு என்ன வேணா நோய் பேர சொல்லிக்கோங்களேன். தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே இந்த ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எப்படி ஒரு பழத்த கெடுக்கிறதுக்கான ஒரு காரியம் நடக்குதோ, ஒரு துரு பிடிக்கக்கூடிய தன்மை நடக்குதோ, அதே போல தான் நம்ம உடம்புக்குள்ளாரையும் நடக்கிறது தான் வந்து நம்மள வயதாக வைக்கிறதுலேருந்து ரொம்ப சீக்கிரம் அ உயிர் வாழக்கூடிய தன்மையும் குறையிறதற்கு எல்லாமே காரணமா இருக்கு. அப்போ நம்ம எப்படி அங்க வந்து பாதுகாப்புக்கு ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட் குடுத்தோமோ, அதே போல தான் நம்ம செல்களுக்கும் ஆன்டி ஆக்ஸிடென்ட் தான் முக்கியமான விஷயம். இதுதான் செல்லோட அவுட்டர் கவர வந்து பாதுகாத்து உங்க செல்கள ஆரோக்கியமா மாத்துறதுக்கு, நல்ல உணவான விஷயம் தான் ஆன்டி ஆக்ஸிடென்ட். இப்போ ஒரு பேஷண்ட் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னா, அவர பார்க்க போகும்போது மட்டும் நம்ம வந்து அ பயங்கரமான மசாலா உணவுகள அது இது கொண்டு போறது இல்லையே. க நல்ல பழங்களையும், காய்கறிகளையும் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் கொண்டு போய் குடுக்குறோம். அப்போ அவருடைய நோயிலேருந்து அவர் சீக்கிரம் குணமாகறதுக்கு இதெல்லாம் தேவைன்னு தெரிஞ்ச மனிதன், அது தானும் டெய்லி எடுத்துக்கிட்டா, இதே போல அவரு ஹாஸ்பிட்டல்ல போகாமயே இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வரதில்ல. ஸோ, இதுல என்ன காரணம் இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸும், நம்மளுடைய சாப்பாடு, உணவு எல்லாமே நல்ல ஊட்டச்சத்தா இருந்தா என்ன நடக்கும் அப்டின்னா, எப்படி ஒரு நல்ல பெட்ரோல் குவாலிட்டியும், நல்ல டீசல் குவாலிட்டியும் நம்ம குடுக்கக்கூடியதெல்லாம் ஆயிலு எல்லாம் குவாலிட்டியா ஒரு வண்டியில போட்டா, அந்த வண்டி எப்படி குவாலிட்டியா அ அதோட சக்தி உருவாகி வேல பண்ணுமோ, அதே போல தான் நம்மளுடைய செல்களுக்குள்ளார இருக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, சுவாசிக்கிற காத்து, தண்ணி எல்லாம் போய் அங்க சக்தியா மாறதுக்கு காரணம் நம் செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்ற நம்மளுடைய பவர் ஹவுஸ். இதுதான் நல்லா இருக்கணும். இது ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய வாழ்க்கையே. இந்த பவர் ஹவுஸ்ல எனர்ஜி புரொடக்ஷன் குறைஞ்சு போச்சு அப்டின்னா, ஒண்ணு நீங்க குடுக்கக்கூடிய உணவுல அந்த அளவுக்கு
எனர்ஜி புரொடக்ஷனுக்கு அதில வந்து சக்தி இல்ல. அதோடைய அளவுக்கு குவாலிட்டி இல்ல. இல்ல நீங்க வயது ஆக ஆக உங்களுடைய பழக்கவழக்கங்கள் கெட்டு போக, இல்ல உங்க உணவு பழக்கமோ, வாழ்க்கை முறையோ மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா புரொடக்ஷன் குறையும் இல்லையா? இது சாதாரணமா ஒரு ஊர்ல எலக்ட்ரிசிட்டி போர்டையே வந்து யோசிச்சு பாருங்களேன். கரண்ட் ஒழுங்கான சப்ளை இருந்தா தான் அந்த ஊரே நல்லா இருக்கும். ஆனா அந்த கரண்ட் சப்ளை ஆகுற இடத்தையே வந்து டேமேஜா இருந்ததுன்னா, அங்க சரியா வேலை நடக்கலன்னா என்ன ஆகும்? ஊருக்கு சப்ளை கிடைக்குமா? பவர் சப்ளை கிடைக்குமா? அதே போல நம்ம ஒரு மொபைலுக்கு எவ்வளவோ தேவைங்கிறதுக்காக பேட்டரிய பத்தி சுத்திட்டே இருக்கோம். சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்க தேவையான சார்ஜிங் எங்க நடக்குதுன்னா, அந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்குது. 90% ஆஃப் த பாடி நம்மளுடைய எனர்ஜி புரொடக்ஷன் அங்க தான் இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு இத்துணூண்டு மூளைங்கிறோம். 2 கிராம் வெயிட் வரும் அப்டின்னா, இந்த இடத்துல அ அதிகபட்ச பவர் தேவைப்படுதுங்க. 20% எனர்ஜி புரொடக்ஷன நம்மளுடைய மூளை எடுத்துக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, இருதயம் 24 மணி நேரம் பம்ப் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எவ்ளோ கரண்ட் தேவை? ஒரு நாள் ஒரு 2 நிமிஷம் நின்னா என்ன ஆகும்? அப்போ அந்த அளவுக்கு அதுக்கான உள்ள எப்படி வந்து இவ்ளோ பவர் புரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கோ, இது அளவுக்கு நல்ல அளவுக்கு அதிகமா ஏன்னா இது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. டெய்லி இது புரொடக்ஷன் ஆயிட்டே இருக்கும். நீங்க குடுக்கக்கூடிய டெய்லி நல்ல உணவுனாலயும், நல்ல ஒரு எக்ஸர்சைஸ்னாலயும், உங்களுடைய நல்ல வாழ்க்கை முறையில இது அதிகமா இருக்கும். அப்போ ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட வாழ்றதுக்கு இதான் தேவை. ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் பாருங்களேன், ஏடிபின்னு சொல்லக்கூடிய அடினோசின் ட்ரைபாஸ்பேட்ன்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி புரொடக்ஷனு 1,00,00,000 அளவுக்கு ஒவ்வொரு செகண்டும் தேவைப்படும். யோசிச்சு பாருங்க. ஒரு செயல் நீங்க பேசுறீங்க, நடக்கிறீங்க, கைய தூக்குறீங்க, யோசிக்கிறீங்க, கண்ணால பார்க்குறீங்க, எல்லாத்துக்கும் பின்னால இந்த எனர்ஜி புரொடக்ஷன் தான். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா அந்த ஏடிபிய புரொடியூஸ் பண்ணி உங்க உடல் பூரா அது வந்து கனெக்டடா இருந்து, அத செல் டு செல் அனுப்பாத வரைக்கும் நீங்க ஒண்ணுமே இல்ல. வெறும் உடல். அது கோமா ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, இறந்து போயிருந்தக்கூடிய உடம்பா இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் காரணம். அப்போ நீங்க அந்த மைட்டோகாண்ட்ரியாவ எந்த அளவுக்கு பாதுகாப்பா, எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வச்சுக்கிறீங்களோ, அதுதான் உங்களுடைய முழு உடலுக்கான ஆரோக்கியமும். அந்த மைட்டோகாண்ட்ரியா இஃப் தே டோன்ட் வொர்க் ப்ராப்பர்லி, யுவர் பாடி கான்ட் ஃபங்ஷன் எஃபிஷியன்ட்லி நோ மேட்டர் ஹவ் ஹெல்த்தி யூ ட்ரை டு பி. நான் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எவ்வளோ வேணா முயற்சி பண்றேங்கன்னாலும், உங்க மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியமா இல்லாத வரைக்கும் நீங்க இல்ல. உங்க மைட்டோகாண்ட்ரியா டயர்டா இருந்தா நீங்களும் டயர்ட். உங்களுடைய பாடி மெட்டபாலிசம், ஓவர் வெயிட் ஏறுறது, லோ எனர்ஜியா இருக்கிறது, மெமரி சரியில்லாம இருக்க, மூளை யோசிக்கக்கூடிய தன்மை குறையா இருக்கிறது, எக்ஸர்சைஸ் பண்ண மனதில்லாம இருக்கிறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே அதுக்கு பின்னால யாரு? மைட்டோகாண்ட்ரியா தான். ஏன் இத சொல்றோம் அப்டின்னா, இத ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கான விஷயத்த தான் நம்ம ப்ராடக்ட் பண்ண போது. அப்போ ஒழுங்கான ஒரு விஷயம் ஒழுங்கா ஆயிடுச்சுன்னா, எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்க ஒரு விஷயத்த நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, எந்த அளவுக்கு உங்க ஆரோக்கியம் மேம்படுங்கிறது தான் முக்கியம். இதுல நெறைய விஷயம் மைட்டோகாண்ட்ரியா உங்க உடம்புல சரியா வேலை பண்ணணும்னா 7, 8 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சா கூட டயர்டா இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய மைட்டோகாண்ட்ரியா டிஸ்ஃபங்ஷன் ஆயிட்டிருக்கு, ஸ்லோ ஆயிட்டிருக்கு. அப்போ இது வியாதியஸ்தல மட்டும் பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம் இல்லையே! எல்லாருக்கும் பொதுவான விஷயம். நெறைய சர்க்கரை சாப்பிட்டா தான் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்களோ, கம்மியான விஷயம் தாங்க சாப்பிடுறேன். நான் ஒண்ணும் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதில்ல அப்டின்னா கூட, உடல் பருமன் ஆகறது, ரொம்ப சீக்கிரம் மறதிகள் பிரச்சனை வர்றது, எப்ப பார்த்தாலும் கோல்டு, காஃப் இந்த மாதிரி ஆயிட்டே இருக்கிறது, அடிக்கடி காய்ச்சல் வர்றது, சளி புடிச்சுக்கிறது, ஒரு எக்ஸர்சைஸோ இல்ல ஒரு நாள் பூரா வேலைய செஞ்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தோம்னா பயங்கர டயர்டா இருக்கிறது, திரும்ப நம்ம எனர்ஜி வராம போறது, ஸ்டிஃப்னஸ், ஜாயிண்ட் பெயினு, ரொம்ப சீக்கிரம் திடீர்னு ராவோட ராவா வயசாயிட்டோமோ! அந்த மாரி தோணும். இது எல்லாமே இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட பிரச்சனைனால தான். அப்போ இத ஒழுங்கா பண்றதுக்கு நம்ம என்ன நல்ல விஷயங்கள சாப்பிட்டாலும், பண்ணாலும் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் அதுக்கு தேவ. சிம்பிளா கொஞ்சம் பார்க்கணும் அப்டின்னா கூட ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட், குளுக்கோசமைன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், குவெர்செடின்ஸ், ரெஸ்வெரட்ரால், கோஎன்சைம் Q10, நிக்கோட்டினமைட் ரைபோசைடு, இத்தன விஷயங்கள் நம்மளுடைய ஒரு மைட்டோகாண்ட்ரியா ஒழுங்கா நாள் பூரா நல்லா வேலை பண்றதுக்கு தேவை. இதுல ஏதாவது ஒண்ணாவது நம்ம வந்து சாதாரண மக்கள் இத சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கா பாருங்க. ரொம்ப, 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 ரொம்ப ரேர். யாருமே இல்ல. அதனால தான் இத்தனை வியாதிகளும். தட் இஸ் வை பீப்பிள் கெட் சிக்.
எப்போ உங்க செல் ஃபுல் எனர்ஜைஸ்டா இருக்குமோ, அப்போ எதுக்காக நீங்க நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கும்போது ஏன் நோய் நோய் வரும்? உங்க பேட்டரி ஃபுல்லா இருக்கும். ஆனா இதே உங்களுடைய பாடி செல்ஸ் எல்லாமே லோ எனர்ஜியா, எனர்ஜி புரொடக்ஷனுக்கே வழி இல்லாம இருந்ததுன்னா, உங்க பேட்டரி ஸ்லோ ஆயிடும். உங்களுடைய கொழுப்பு கரையக்கூடிய தன்மை, சர்க்கரைய ஏத்துக்கக்கூடிய தன்மை எல்லாம் பாடியில போயிரும். அப்போ இங்க நெறைய ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் உருவாகி, தலையிலேருந்து கால் வரைக்கும் நீங்க எந்த நோயோட பேர் வேணா எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் பின்னால இந்த ஸ்ட்ரெஸ் தான் காரணம். இத இன்னைக்கு கேன்சர் நோயில கூட பார்த்தீங்கன்னா, டாக்டர் தாமஸ் சைஃப்ரைட் அப்டின்ட்டு அவருடைய புக் கேன்சர் ஆஸ் எ மெட்டபாலிக் டிசீஸ்ங்கிறார்ல, அவர் அதான் சொல்றாரு. கேன்சர் கூட ஒரு மெட்டபாலிக் டிசீஸ். கொழுப்பை கரையக்கூடிய தன்மையோ, சர்க்கரை தன்மை கரையக்கூடிய தன்மை உங்க செல்லுல இல்லாம போகறதுக்கும், அதுக்கும் பின்னால அந்த மெட்டபாலிக் டிசீஸ் கூட கேன்சர் கூட ஸ்பெசிஃபிக்கலி எ மைட்டோகாண்ட்ரியல் மெட்டபாலிக் டிசீஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. மைட்டோகாண்ட்ரியாவோட டிஸ்ஃபங்ஷன் தான் நம்மளுடைய செல்லுலார் எனர்ஜி கெட்டு போகவும், ஒரு கேன்சர் நோய் உருவாக ஒரு செல் கெட்டு போய் கேன்சரஸ் செல்லா உருவாக காரணமா இருக்குங்கிறார். இந்த ஏடிபி புரொடக்ஷனுக்கு தேவையான இந்த மைட்டோகாண்ட்ரியா உங்களுடைய மசில் செல்ஸ், ஹார்ட் செல், கண்ணு, லிவர், கிட்னி, பான்கிரியாஸ்ல ஆரம்பிச்சு குடல்ல இருந்து எல்லா மலச்சிக்கல் அப்படின்னா கூட உங்களுடைய பெருங்குடல் வந்து சரியா எனர்ஜி இல்லாம இருக்குன்னு அர்த்தம். பிரெயின் ஃபாக் ஆகுறது, பிரெயின் மறதி நோய்கள்லேருந்து மூளை சம்பந்தப்பட்ட எத்தனை பிரச்சனை ஆகனோ, அங்க இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா வேலை பண்ணல. நியூக்ளியர் டிஎன்ஏ வேலை பண்ணல. பான்கிரியாஸ்ல கணையத்துல இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பிகளும் மைட்டோகாண்ட்ரியா வீக்கா இருந்தா இன்சுலின் சுரக்காது. அப்போ கடைசியில என்ன பேரு? டயபெட்டிக் பேஷண்ட். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த கணையம் நல்ல ஆரோக்கியத்தோட இருந்ததுன்னா, எதுக்கு நீங்க சர்க்கரை வியாதி நோயாளி ஆகுறீங்க? லிவரும் அதே போல தான். கிட்னியும் அதே போல தான். கிட்னி ஸ்டோனு, கிட்னி ப்ராப்ளம் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் பின்னால அந்த கிட்னில இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாஸ் தன்னோட வேலை பண்ற அளவுக்கு சக்தி இல்லாம இருக்கு. ஸோ இதான் ஃபியூச்சர் மெடிசினே பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியாஸ ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான என்னென்ன விஷயம் பண்றோமோ, அத பொறுத்து தான் இருக்கும் அப்டின்ட்டு, இன்னைக்கு பல ஆய்வுகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன் நம்ம வயதாகுறோம்? ஏன் வயத திருப்பி கொண்டு வர முடியாதா? இளமைய கொண்டு வரதுக்கான என்ன வழி? ஏஜ் ரிவர்சல்லேருந்து ஆரம்பிச்சு, மூளை சம்பந்தப்பட்ட நோய்களாகட்டும், இன்ஃபெர்டிலிட்டி, லைஃப் ஸ்பேன வந்து இன்க்ரீஸ் பண்றதாகட்டும், எத்தனை நோய்கள், எத்தனை ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கோ, இது எல்லாத்துக்கும் பின்னால மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பயோ எனர்ஜெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு தான் உருவாயிட்டு இருக்கு. ஸோ, இன்ஃபெர்டிலிட்டி கூட நெறைய ஹார்மோன்கள் ஒழுங்கா சுரக்கல அப்டின்னா, அதுக்கு பின்னால கூட மைட்டோகாண்ட்ரியா தான். ஒரு ரீசன். ஆனா, இத்தனை நோய்கள். நம்ம பாட்டுக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலோட ஃப்ளோரா எழுதி பல பல டிபார்ட்மெண்ட்ட செக் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, எல்லாம் காரணம் ஒரு இடத்துல தான். அப்போ லெட் ஃபுட் பி த மெடிசின் அப்டின்னா தான் ஆரோக்கியத்துக்கு நம்ம வழி பண்ண முடியும். மருந்து மாத்திரை வச்சுக்கிட்டு, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வழி பண்ண முடியாது. வெறும் நோய்கள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் மருந்து வேல பண்ணும். நம்ம மருந்து விக்கல. நம்ம ஆரோக்கியத்த வழி பண்றோம். ஆரோக்கியத்துக்கு வழி பண்ணும்போது, அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது கரி இஞ்சி. ஏன் இத சொல்றோம் அப்டின்னா, இவ்ளோ நேரம் நம்ம சொல்லப்பட்ட இந்த காரணங்கள்ல போய் வேல பண்ற விஷயம் தான் இந்த கரி இஞ்சியோட பவர். இத வந்து பர்ப்பிள் கோல்டுன்னு சொல்றாங்க தாய்லாந்துல. ஏன் என்ன காரணம்னா, இந்த கரிஞ்சியோடைய கலரை பார்த்தீங்களா, கத்திரிப்பு கலர்ல இருக்கு இல்லையா? பர்ப்பிள் கலர்ல. இது விளைச்சல் அதிகமாகவும், பல ஆயிரம் வருடங்களாகவும் தாய்லாந்தோடைய மலை பிரதேசங்கள்ல, வியட்நாம், கம்போடியா பார்டர்ஸ்ல தான் இருக்கு. உலகத்துக்கே இங்கேருந்து தான் சப்ளை ஆகக்கூடிய அளவுக்கு குவாலிட்டியான கரிஞ்சி கிடைக்கணும்னா இங்க தான். அதுவும் டாப் 5 சாம்பியன் ஹெர்ப்ஸ் ஃபுட் அதாவது சூப்பர் ஃபுட்ன்னு சொல்றதுல இத சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பல ஆயிரம் வருடங்களாக தாய்லாந்து அத சுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய பாரம்பரிய மருத்துவத் துறையில இது ஆரோக்கிய வாழ்வுக்கு இது பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும், இதோட முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில இருக்கக்கூடிய பல 100 விதமான ஊட்டச்சத்துக்களுடைய ஒரு கலவை. அதுக்கு தான் பாலிமீத்தாக்சி ஃப்ளேவோன்னு சொல்றோம். பாலினாவே பலதுன்ற அர்த்தம் இல்லையா? அந்த பாலிமீத்தாக்சி ஃப்ளேவோன்ல இருக்கக்கூடிய நம்ம செல்களுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்த ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்ல இருந்து மல்டி விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ் எல்லாம் புரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இதுல 5,7 டைமெத்தாக்சி ஃப்ளேவோன்னு சொல்லக்கூடிய ஒரு கலவையான ஒரு இன்கிரீடியன்ட் உள்ள அந்த ஊட்டச்சத்து உள்ள விஷயம் தான் ரொம்ப முக்கியமா கெம்ஃபேரியா பர்விஃப்ளோரான்னு சொல்லக்கூடிய இந்த வகையான கரிஞ்சியில கிடைக்குது.
ஸோ இந்த கெம்பேரியா பர்விஃப்ளோராவோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட ஆய்வுகளுக்கு பின்னால 1000 வருடங்களாக இருக்குன்னு சொல்லி, இந்த தகவல் சொல்றது அமெரிக்கன் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்ல வருது. பப்மெட்டுங்கிறதுல. அதில பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய கெம்பேரியா பர்விஃப்ளோரா has traditionally been used as food and folk medicine for more than thousands of years in Thailandங்கிறான். இதுல 2019ல ஒரு மிகப்பெரிய ஆய்வு வெளியிடுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட உடல் ஆரோக்கிய விஷயத்துல இது வேலை பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றான். ஆன்டி மைக்ரோபியல் நுண்கிருமி தாக்குதல்கள்ல இருந்து காப்பாத்துது. ஆன்டி ஆக்ஸிடென்ட் ஆக்டிவிட்டி அதேபோல அந்த 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 செல் அவுட்டர் கவர பாதுகாக்கக்கூடிய தன்மையாகட்டும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வீக்கங்கள குறைக்கக்கூடிய தன்மை, வலிகள் குறையும், ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி, அலர்ஜெனிக் ஆன்டி அலர்ஜெனிக்ல அலர்ஜி பிரச்சனைகள், ஒவ்வாமை பிரச்சனைகள் வராம தடுக்கிறது. ஆன்டி ஒபிசிட்டியில உடல் பருமன குறைக்கிறதுக்கு, கொழுப்பை கரைக்க, தொப்பை கொழுப்பை கரைக்க, உடல் பருமன குறைக்க, அடாப்டோஜெனிக் இது ஒரு நல்ல எப்படி சொல்லலாம்னா, ஒரு யோகா, மெடிடேஷன் இந்த மாரி தியான முறைகள்லாம் செஞ்சு நீங்க உங்க மனத கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்னென்னலாம் அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்க தேவையான அந்த அடாப்டோஜெனிக்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய ஒரு ஆரோக்கிய விஷயத்த நமக்குள்ளார இது வந்து ஏற்படுத்தி குடுக்குறனால, இயற்கையாக நம்மளுடைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறையக்கூடிய தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான். நியூரோலாஜிக்கல் ஆக்டிவிட்டி நரம்பு மண்டலத்தை இது பாதுகாக்குது. செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனைகள்ல இன்னைக்கு பெரிய பிரச்சனை இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸ் மூலியமா தான் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ்ல தான் வந்து அதிகமாக இன்னைக்கு குழந்தை பொறக்கக்கூடிய கண்டிஷன் ஆயிடுச்சு. அப்போ ஏதோ ஒரு பழக்கவழக்கங்கள் நம்மளுடைய உணவு பழக்கம், நம்ம லைஃப் ஸ்டைல்னால ஆண்களுக்கு விந்தணு குறைபாடுலேருந்து ஆரம்பிச்சு, பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள்லேருந்து இயற்கையாக கருத்தரிக்கக்கூடிய தன்மையே குறைஞ்சு போச்சுங்கும்போது, இது கருஞ்சி அத வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணி குடுக்குதுங்கிறான். வாஸ்குலர் ஆக்டிவிட்டி, இருதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும், வூண்ட் ஹீலிங் பல நாள் காயங்கள் எதுவும் ஆறாம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது செல்கள் தூண்டி வளர்ச்சிய உண்டாக்கி அத பாதுகாக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றான். இது போல பல 100 ஆய்வுகள் எல்லாமே நிரூபிக்கப்பட்ட சயின்டிஃபிக் அறிவியல் ஆய்வுகள பேஸ் பண்ணி தான் சொல்றோம். இன்னைக்கு சயன்ஸ் ஆஃப் பிளாக் ஜிஞ்சர் எந்த அளவுக்கு இந்த கெம்பேரியா பர்விஃப்ளோரா ஆனது உங்க மைட்டோகாண்ட்ரியால ஏஎம்பிகேன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவேட் பண்ணி, ஏடிபின்னு சொல்லக்கூடிய நம்ம எனர்ஜிய ரிலீஸ் பண்ணுதுங்கிறதுக்கு ஆய்வு கட்டுரைகள் மட்டும் இல்லாம, அது வேலை பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசமையே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் கருஇஞ்சியோடைய எனர்ஜி புரொடக்ஷன் விஷயம். அப்போ உங்களுடைய செல்கள் எனர்ஜி லெவல் சக்தி உருவாகக்கூடிய தன்மையே ஒழுங்கா இருந்ததுன்னா, உங்க செல்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். அப்போ ஆரோக்கியமான செல்கள் கொண்டது ஆரோக்கியமான உறுப்பு வேலை பண்ணும். அந்த ஆரோக்கியமாக அந்த உறுப்பு வேலை பண்ண வேண்டிய ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு திரவங்களும், ஒவ்வொரு என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸும் ஒழுங்கா நடந்ததுன்னா, உங்க உடம்பு பூரா முழுசும் ஆரோக்கியமா இருக்கும். நீண்ட நாள் ஆயுளாகட்டும், இளமையான தோற்றமாகட்டும், சக்தியாகட்டும், 100 நாள் 100 வருடமாக 120 வருடம் வாழலாம் அப்படின்ட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே ஒரு ஆவரேஜ் ஏஜ் சொல்றான். அது வரைக்கும் வாழக்கூடிய சக்தி உடம்புல இல்லாதது தான் பிரச்சனைங்கும்போது, அந்த சக்திய உருவாக்கி தருதுங்கிறான். அப்ப இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா, ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி, கார்டியோ புரொடெக்ஷன் இருதய நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல புரொடெக்ஷன், சிர்காடியன் ரிதம் சொல்லக்கூடிய ஆன்டி ஒபிசிட்டி நம்மளுடைய இரவு, பகல் நேரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்பு அந்த பயாலஜிக்கல் கிளாக் ஒழுங்கா வேலை பண்றதுக்காகட்டும், நம்மளுடைய தொப்பை, கொழுப்புகளை எல்லாம் கரையக்கூடிய தன்மையாகட்டும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும், உடல் சக்தியும் நல்ல மீண்டெடுக்கக்கூடிய பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஆறது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய வீக்கங்களை குறைச்சு பலவிதமான மூட்டு தேய்மானங்கள், இடுப்பு வலி, கழுத்து வலி இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு நிறைய ஆய்வுகள் இருக்கு. அதுலயும் ஃபுட் சயன்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ இதழ்ல கெம்பேரியா பர்விஃப்ளோரா எக்ஸ்ட்ராக்ட் இன்கிரீசஸ் எனர்ஜி கன்சம்ப்ஷன் த்ரூ ஆக்டிவேட்டிங் பிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரவுன் அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையும், அது மூலியமா எனர்ஜி அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும், நம்மளுடைய ஏடிபி அதிகப்படுத்துது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வறிக்கையே வந்து இந்த ஃபுட் சயன்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பத்திரிகையில வந்திருக்கு. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆரோக்கியமான இரத்த நாளங்களுக்கு நைட்ரிக் ஆக்சைடு சொல்லக்கூடிய முக்கியமான கேஸ் தேவை. இது 40 வயசுக்கு மேல நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்னாலயும் குறைய குறைய தான் இரத்த நாளங்கள் விரிவடையக்கூடிய தன்மை கெட்டுப்போயி,
அது வந்து சுருங்கும்போது சுருக்கமாவே இருந்துருது, விரிவடையறதில்ல. ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு, ரத்த நாளங்கள்ல காயங்கள் ஏற்பட்டு, உள்ள வந்து கொழுப்புகள், அடைப்புகள் உண்டாறதுக்கான முக்கிய காரணமா இருக்கு. அப்போ இந்த கரிஞ்சியோடைய முக்கியமான தன்மை என்னன்னா, இந்த நைட்ரிக் ஆக்சைட்ஸ் வந்து திரும்ப ஊற வைக்கக்கூடிய தன்மை நம்ம ரத்த நாளங்களுக்கு ஏற்படுத்தும்போது, நம்ம ரத்த நாளங்கள் இன்னும் விரிவடையக்கூடிய தன்மை உருவாகி, ரத்த ஓட்டம் சீராகி, எங்கெல்லாம் ரத்தம் போய் சேரணுமோ, இது எல்லாத்தையுமே கவனமாக பார்த்துக் கொள்ளும்போது, ரத்த அடைப்புகள் வராது, பிபி வராது, ஹார்ட் பிளாக்கேஜஸ் வராது, ஸ்ட்ரோக்குக்கான காரணம் வராது. இதெல்லாம் சாதாரண லாஜிக் தானே! ரத்த ஓட்டம் சீரா இருந்து கொழுப்புகள், அடைப்புகள் உண்டாகாம இருக்கிறதுக்கு நைட்ரிக் ஆக்சைடுடைய முக்கியமான அந்த மாலிக்யூல் தான் தேவைங்கிறது இன்னைக்கு படித்த உலகம் அத்தனைக்கும் சும்மா கூகுள்ல போய் நைட்ரிக் ஆக்சைட பத்தி குடுத்து பாருங்க ஃபார் ஹெல்த்ன்னு. நீங்க கூட தெரிஞ்சு போவீங்க. இந்த கெம்ஃபேரியா பர்விஃப்ளோரோட எத்தனாலிக் எக்ஸ்ட்ராக்ட் நைட்ரிக் ஆக்சைடு புரொடக்ஷன் அதிகப்படுத்துதுன்ட்டு ஜர்னல் ஆஃப் எத்தனோ பார்மகாலஜில இதுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்தது. இதனால இருதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பாதுகாக்கப்படுது. அதேபோல மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அதுலயும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல்ஸ் எல்லாம் அதிகமாகும்போது, நல்ல ஒரு ரத்த ஓட்டம் சீராகும்போது, மூளை வரை மேல உங்களுடைய ஊட்டச்சத்த கொண்டு போய் தள்ளி, மூளைக்குள்ள அந்த பிளட் பிரெயின் பேரியர உடைச்சு, நம்மளுடைய இரவு பூரா பார்த்தீங்கன்னா, மூளை தூங்குறது இல்லைங்க. அது உங்களுடைய சிஸ்டம் பூரா கிளீன் பண்றதுக்கு, அந்த கிளிம்பாட்டிக் சிஸ்டம் சொல்லக்கூடியது அழுத்தம் குடுத்து, குடுத்து உங்கள கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த 10லேருந்து 4 மணி, 3 மணி வரைக்கும் தூங்கணும்னு சொல்றது. அந்த காலகட்டத்தில உங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டீஸுக்கு தேவையான சக்திய இந்த கரிஞ்சி குடுக்குது. அந்த ஏடிபி அங்க அதிகமாகுது. மூளை நரம்புகள் நல்ல வேலை பண்ணுது. மூளை சுத்தமாகுது. ஒவ்வொரு நாளும் ஏற்பட்ட அழுத்தங்கள் எல்லாம் குறையுதுங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரியன்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ இதழ்ல, நியூரல் ஸ்டெம் செல்ஸ வந்து புரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஆய்வு இருக்கு. குளுக்கோஸ் அண்ட் லிபிட் மெட்டபாலிசம் சொல்லக்கூடியது நம்ம கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புல அதிகமாக எக்ஸர்சைஸும் இதெல்லாம் செய்யும்போது தான் இருக்கும். ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல் சாதாரண வாழ்க்கை வாழும்போது இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சுச்சு, உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சுன்னா, இதுவும் நடக்காது. அப்போ எக்ஸர்சைஸ் பண்ணக்கூடிய தன்மை வராம உடல் பருமன் அதிகமாகிட்டே போகும். இப்ப இந்த மெட்டபாலிசம்ங்கிறது தான் எல்லா பலவிதமான மெட்டபாலிக் நோய்கள்ல சர்க்கரை ஆகட்டும், கேன்சர் ஆகட்டும் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும்போது, இது அந்த மெட்டபாலிசமே இன்கிரீஸ் பண்ணி தர்றதுக்கு தான் ஏடிபியும், ஏஎம்பிகேவும் வேலை பண்ணுது. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கொழுப்புகள் கரையும், குளுக்கோஸ் கரைஞ்சு நம்ம செல்களுக்குள்ள போகும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல சக்தி பெருகும். கொழுப்புகள் கரையும், டயர்ட்னஸ் போயிடும், பிரெயின் ஆக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும், உடம்பு எப்பவுமே பரபரன்னு இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும்போது, லிஃப்ட்ல கூட ஏற மனசு வராது. நம்ம படியிலேயே ஏறி ஓடி போலாம் அப்படின்னு நல்ல ஒரு ஆரோக்கியத்த தெரியும். அப்ப என்ன ஆகும்? நெறைய எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்ண தோணும். பாடி பில்டிங் பண்ணலாம், ஜிம்முக்கு போலாம். ரன்னிங், ஜாகிங், வாக்கிங் எல்லாம் பண்ணும்போது இன்னும் ஆரோக்கியம் பெருகும். மசில்ஸ் உ வ அதாவது வயது ஆக சார்கோபீனியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வரக்கூடிய காரணங்கள் 50 வயதுக்கு மேல 50லேருந்து 70% மக்களுக்கு இன்னைக்கு இருக்கு. 70 அதுக்கும் மேல கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாமே எலும்பும் தோலுமா ஆயிட்டு போவாங்க. தசை நார்கள் எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிச்சுரும். உடம்புல ஒரு வெயிட்டேஜ் தூக்குறதுக்கு கூட ஒரு 50 வயசுக்கு மேல வழி இல்லாம போயிடுது. இத தடுக்க முடியும் இந்த கரிஞ்சினாலன்னு கண்டுபிடிச்சிருக்கான். இவ்வளோ விஷயம் நடக்கும்போது என்ன ஆகுது? நல்ல ஆரோக்கியமான ரத்த ஓட்டம், நல்ல ரத்த ம மூளை அ ம விஷயங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள், இந்த நைட்ரிக் ஆக்சைடு பூஸ்டிங் எல்லாம் நடக்கும்போது, இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. காம இச்சையே முடிஞ்சு போச்சுங்க. அவரு டயபெட்டிஸ்னால எப்பவும் எதுவும் ஆறதில்ல. சிமெண்ட் கவுண்ட் கம்மியாயிடுச்சு. ஒரு குழந்தை பெத்துக்கக்கூடிய தன்மை இல்லாம போயிடுச்சு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் ஆகட்டும், பெண்களுடைய ஹார்மோன்ஸ் ஆகட்டும், எஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான் சொல்லக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனைகள்ல வரக்கூடியதோ, இது எல்லாமே வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா ஹெல்த்தியா இருந்தா தான் அதெல்லாம் சுரக்கும். இப்போ உங்களுடைய இந்த கரு இஞ்சி உங்க மைட்டோகாண்ட்ரியாவே ஹெல்த்தியா மாத்தும்போது, யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இன்கிரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா நல்ல நரம்பு மண்டலங்கள்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராகி, எங்கெல்லாம் ரத்தம் போய் சேரணும், உங்களுடைய எந்தெந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைஞ்சதோ, அது எல்லாத்தையும் திரும்ப உருவாக்கக்கூடிய தன்மை இந்த கரு இஞ்சியோட உபயோகத்தினால இருக்குன்ட்டு பல ஆய்வுகள் இருக்கு. அதேபோல நுண்கிருமி தாக்குதல்களையும் தடுக்குது. பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, இப்போ சமீபத்தில கொரோனா காலத்தில கரும் பூஞ்சை, காளான் அப்படின்ட்டு மூக்குல, கண்ணுல எல்லாம் தாக்கப்பட்டு பல பேர் கண் பார்வை, மூக்கெல்லாம் இழந்தாங்க. இல்ல பருக்கள் பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகமா இருக்கு. எல்லாமே வந்து நுண்கிருமி தாக்குதல்.
அப்போ இந்த கரியிஞ்சியோட எஃபெக்ட்னால இந்த நுண்கிருமி தாக்குதல்கள்ல இருந்தும் நம்மளை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கூட வயித்துல ஏற்படக்கூடிய அல்சர் பிரச்சனைகள், வயிறு புண்கள், இதை நீங்க சாப்பாட்டுக்கு முன்னால ரெகுலர் தண்ணியில கலந்து குடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இது அப்படியே ஒரு கலையம் போல உங்களுடைய வயித்துல உண்டாக்கி அந்த புண்கள் எல்லாம் ஆற வைக்கக்கூடிய வேலையை பண்ணும். நிறைய இன்ஃப்ளமேஷன், ஆட்டோ இம்யூன் சொல்லக்கூடிய நம்மளுடைய இம்யூனிட்டியே நம்மளை திங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமை நம்ம உண்டாகும்போது நிறைய வீக்கங்கள் உருவாகும். இது மூலியமா பலவிதமான ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்கள், சரவாங்கி நோய்கள், மூட்டு தேய்மானங்கள், எலும்பு பிரச்சனைகள் ஆகட்டும், பலவிதமான வலிகள், இது எல்லாமே இன்னும் பலதான் சொல்லணும்னா, இந்த ஒரு இடத்துல எரிஞ்சு 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 பல செல்கள் டேமேஜ் ஆகும்போது அங்கே கேன்சர் கூட உருவாகும். ஒரு இடத்துல சும்மா நோண்டிகிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல புண்ணு உருவாகும் பாருங்க. அந்த மாதிரி உடம்பு பூரா புண்ணா ரணமா ஆறதையே இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிளாக் ஜிஞ்சர், கெம்பேரியா பர்விஃப்ளோரா அது குறைக்குதுன்னு ஒரு ஃபுட் கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு புக்லையும் வந்திருக்கு. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த விஷயம்லாம் நடக்கும்போது அந்த செல்கள் பாதிப்பும், அழுக்குகள், கழிவுகளின் தேக்கமே ஒரு கேன்சருக்கான காரணம். அந்த கழிவுகள் தேக்கமெல்லாம் ஒரு சின்ன ஒரு கட்டியாக உருவாகி இருக்கிற இடத்துல போய் பயாப்சி பண்ணுறோம், மேமோகிராஃப் பண்ணுறோன்ட்டு ஒரு குத்தி விட்டு எடுத்தாங்கன்னாலே உடல் பூரா அது கேன்சருக்கான ஒரு பரவுதல் காரணமாக அமையுதுன்ட்டு இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கெம்பேரியா பர்விஃப்ளோரா டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணி உங்களுடைய செல்களை பாதுகாக்கிறதும், ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு கெட்ட செல்களை வெளியேற்றக்கூடிய தன்மை அதிகமாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பலவிதமான கேன்சர் நோய்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம், வராமையும் தடுக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு கிளினிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. போன 2 வாரம் முன்னால மலேசியால சண்டே ஸ்டார்ங்கிற பத்திரிகையில கூட பார்த்தீங்க அப்படின்னா 13 ஜூலை மாசத்துல பிளாக் ஜிஞ்சர் பொட்டன்ஷியல் அகைன்ஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய மருத்துவ ஆய்வு அறிக்கையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது போக நானே பல விதமான ஆய்வுகள் எல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு யூடியூப் வீடியோ கூட ஒரு மைக்ரோஸ்கோபிக் வீடியோவில் எப்படி கரிஞ்சியோடைய செல்கள் வந்து கேன்சர் செல்கள் மேலே போய் அழிக்குது, புதிய செல்கள். இதனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட செல்கள் மட்டுமே இதனால கெட்டு போய் அழிஞ்சு வெளியே போகுமே தவிர, நல்ல செல்களை பாதுகாப்பாகவும் புதிய செல்கள் உருவாக்கக்கூடிய தன்மையும், மைட்டோகாண்ட்ரியா கெட்டுப்போன மைட்டோகாண்ட்ரியா ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னாலே அந்த செல்கள் ஆரோக்கியமா வளர ஆரம்பிச்சிடும். அப்போ கெட்டுப்போன செல்கள்லாம் வெளியில போக ஆரம்பிச்சிருது. இது ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டியா இருக்கு. இதுக்கு பலவிதமான வாயிலிருந்து ஆசன வாயு வரைக்கும் வரக்கூடிய கேன்சர்கள்ல இது எப்படி தடுக்குதுங்கிற பல ஆய்வுகள் இருக்கு. ஸோ நம்ம ஊர் இஞ்சிக்கும் இதுக்குள்ள பெரிய வித்தியாசமே என்ன அப்படின்னா, இதோட பொட்டானிக்கல் நேம் எடுத்துக்கிட்டா கூட ஜிஞ்சரால் சொல்லுவாங்க நம்ம ஊரோடைய இஞ்சிக்கு. இதுக்கு கெம்பேரியா பர்விஃபோரா வந்து பாலிமித்தாக்சிஃப்ளேவோன் 5,7 டைமித்தாக்சிஃப்ளேவோன் சொல்றோம். நம்ம ஊர் இஞ்சி கிலோ 100, ரூ. 150 கிடைக்குது. சாதாரண கிரவுண்ட் லெவல்ல இது வளருதுன்னா, இந்த கருஞ்சியோடைய விலை பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரேட் ரூ. 5,000லேருந்து ரூ. 25,000 வரைக்கும் அதோட குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தங்கம் மாதிரி விலை இது. அதனால தான் தாய்லாந்து கவர்மெண்ட்டே இதை பாதுகாத்து இதோடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்காங்க. உலகம் பூரா அது அமெரிக்காவில் அத்தனை டெக்னாலஜி வச்சிருந்தா கூட அவன் கரு இஞ்சி வேணும்னா தாய்லாந்துக்கு தான் வந்தாகும். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இந்த கரு இஞ்சி, அதுதான் இந்த கெம்பேரியாவுடைய கரு இஞ்சியோடைய வித்தியாசம். இதை நம்மளுடைய கம்பெனி வோல்டன் வந்து நேரடியாக தாய்லாந்து விவசாயிகளிலிருந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல வாங்கி அதோட குவாலிட்டி செக்கிங் எல்லாம் பண்ணி அதெல்லாமே கிளியர் கட்டாக அதோடைய குவாலிட்டி ரெடி பண்ணி டெஸ்டிங் பண்ணி அதில் பவுடராக மட்டும் இல்லாமல் அந்த பவுடர்லேருந்து அதோடைய உள்கூறான இத்தனை மருத்துவ குணத்துக்கும் இத்தனை ஆரோக்கியத்துக்கும் தேவையான அந்த 5,7 டைமித்தாக்சிஃப்ளேவோன்னு சொல்கிறத ஒரு சூப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் பயோடெக்னாலஜி, அதுவும் காப்புரிமை வாங்கப்பட்ட ஜாப்பனீஸ் டெக்னாலஜி மூலியமா அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்து அதை கேப்சூல் வடிவத்தில் கொண்டு வர்றாங்க. அதுதான் வித்தியாசம். இது வெறும் கருஞ்சியோட பவுடர் கிடையாது. நானோ பார்ட்டிக்கல், நானோ டெக்னாலஜியில் அவ்வளோ சின்னதாக 10க்கு 1ங்கிற விதத்தில் எடுக்கிறாங்கன்னு பாருங்களேன். 10 கிலோ உள்ளே கொடுத்தா தான் 1 கிலோ வெளியில் வரும். அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். அப்போ இதோட பவரும் நார்மல் எக்ஸ்ட்ராக்டை விட டபுள் டைமாக இருக்குது. இதை மலேசியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டாக்டர் வந்து பல சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுகளுக்கு கொடுத்து டெஸ்ட் செஞ்சு அந்த அறிக்கையை ஸ்காப்பஸ்ன்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் ஜேர்னலில் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மெடிக்கல் ஜேர்னல்கள் டாக்டர்கள் படிக்கக்கூடிய ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு இதில் தக்க சாட்சியங்களோ கரெக்டான வழிமுறையை பயன்படுத்தி டெஸ்டிங் கிளினிக்கல் ட்ரையல் எடுக்காம போட மாட்டாங்க.
அதில் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் தாய்லாந்து, ஹெர்போபோலனிகா போன்ற உலகத்தரம் வாய்ந்த, அதுவும் இந்த ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் அசோசியேஷன்லாம் 120 வருடங்கள் பழமை வாய்ந்த மெடிக்கல் ஜேர்னல். அதில் மெடிக்கல் அசோசியேஷனுடைய புக்கில் வந்திருக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையோட. அதுவும் நம்மளுடைய VR4 பாட்டிலில் இருக்க கேப்சூலை பயன்படுத்தி. ஸோ இன்னைக்கு இந்த VR4 கேப்சூலுக்கு ஏகப்பட்ட சர்டிஃபிகேட், ஹலால் சர்டிஃபிகேஷன் ஆகட்டும், மலேசியா மினிஸ்ட்ரியோட ஹெல்த் சர்டிஃபிகேட் ஆகட்டும், HACCP சர்டிஃபிகேட், GMP மலேசியா சர்டிஃபிகேட், நம்ம ஊரில் FSSAIல ஒரு டெஸ்டிங் லேபுக்கு அனுப்புகிறாங்க. இது வரைக்கும் அங்கே சொந்த நாட்டிலேயே இவங்க பண்ணதில் கூட 63 டெஸ்ட்டு, 73 டெஸ்ட்டுன்றலாம் தான் நான் பார்த்துருக்கேன். எல்லாமே டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் இதெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் இங்கே 256 டெஸ்ட்டுகள் செஞ்சு ஒன்றில் கூட நம்ம ப்ராடக்டோட விஷயம் மேலே கீழே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாட்டில் 50 கேப்சூல் வர்றது நம்ம பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும். 100% பிளான் பேஸ்டு ஜெல் கேப்சூல். அதனால் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுங்கிற எந்த பாதிப்பும் இல்லை. யார் வேணால் இதை இந்த கேப்சூலை வாயில் போட்டு மென்னே சாப்பிடலாம். பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடும்போது 10 கிலோ பாடி வெயிட்டுக்கு ஒரு கேப்சூல் அப்படின்னா 60 கிலோக்கு 2 ஒரு நாளைக்கு 6 கேப்சூல் குறைஞ்சபட்சம் சாப்பிடணும். அதிகபட்சம் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். ஏன்னா இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ எதுவும் இல்லை. இயற்கையான 100% கரிஞ்சியோடைய மிக்ஸ். இது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சக்தி கூடக்கூடிய தன்மை இன்னும் அதிகமாகும். எந்தெந்த முறையில் சாப்பிடலாம், குறைஞ்சபட்சம் அதை வந்து நம்ம கேப்சூலில் வந்து அப்படியே முழுங்கலாம், தண்ணியில் போட்டு குடிச்சிக்கலாம், சுடுதண்ணியில் போட்டு குடிக்கலாம், டீ காஃபியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், பால்லையோ இல்லைன்னா ஜூஸ்லேயோ, இன்னும் சில பேர் சூப்பில் கூட கொடுத்து அவங்களுடைய பெரியவர்களுக்கு வீட்டில் வந்து கொடுத்து அவங்கள ஈஸியாக குடிக்க வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான விஷயம். அந்த 256 டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட். இன்னைக்கு சமீபத்தில் கூட பிப்ரவரி மாதம் இந்த வருஷம் சயின்டெக் டெய்லிங்கிற ஒரு பத்திரிகையில் மைட்டோகாண்ட்ரியா ஸ்ட்ரெஸ் இதனால் என்னென்ன நோய்கள் வருதுன்ட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிச்சிகன் யூனிவர்சிட்டியில் ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லி கொடுத்தான். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன் அஃபெக்ட் செவரல் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். ஆமாம், அதை தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். பல செல்களை பாதிக்குது அப்படிங்கிறான். அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஆய்வில், மைட்டோகாண்ட்ரியா தான் ஒரு டயபெட்டிஸுக்கும் காரணம். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியல் மெட்டபாலிசம், மைட்டோகாண்ட்ரியா எந்த இடத்துல கணையத்தில் அந்த சர்க்கரை உள்ளே வந்ததை இன்சுலின் சுரந்து உங்கள் செல்களுக்குள்ளே கொண்டு போகணுமோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிக அளவு சுரந்து அந்த கணையம் வீக்காக போனதுக்கு அந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய பீட்டா செல்ஸோட வீக்னஸ் தான் காரணம். அப்போ அந்த பீட்டா செல்லில் வீக் ஆனதுக்கு திரும்ப அதோடைய மைட்டோகாண்ட்ரியாஸை நம்ம வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மையும் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுத்து பீட்டா செல்ஸோடைய மைட்டோகாண்ட்ரியாஸை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது திரும்ப இன்சுலினை சுரக்க வைக்கும். இது மூலியமா டைப் 2 டிஎம்னா டயபெட்டிக் மெலிட்டஸ்ங்கிறதுலேருந்து நம்ம பாதுகாக்க முடியும்னு சயின்டிஃபிக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ இதை இப்படி தான் பண்ணி அது நடக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் பயோடெக்னாலஜியில் எடுக்கிறனால தான் நம்மளுடைய இந்த 5,7 டைமெத்தாக்சிஃப்ளேவோன் டபுள் டைம் பவர்ஃபுல்லாக கிடைச்சி நம்மளுடைய இந்த வோல்டனுடைய VR4 ப்ராடக்டாக அவ்வளோ வித்தியாசமான ஒரே ஒன் ஃபார் ஆல் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா செல்களையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுதுங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கான். இந்த VR4ன்னு சொல்லக்கூடியதுக்கு பின்னால் கூட முக்கியமான காரண காரியம் இருக்குது. VR4னா வி வோல்டன், R4 அப்படின்னா R1 ரிமூவ் அன்வான்ட் வேஸ்ட் இன் யோர் பாடி செல்ஸ். ஸோ செல்களுக்குள்ளார சேரக்கூடிய நம்மளுடைய அழுக்கு எல்லாமே செல்லுக்குள்ளார இருக்க அழுக்கு தானே. அது ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளுடைய செல்கள்லேருந்து எல்லா அழுக்கும் வெளியில் வந்து நம்ம குடல் வழியாகவும் மலம் வழியாக தண்ணி மலை ஜலம் வேர்வை எல்லாம் வெளியில் போகுது. அது அப்படியே உள்ளேயே சேர்ந்துருதுன்னா யோசிப்பாங்க. ஒரு இன்ஜினில் ஃபுல்லாக அழுக்கோடையே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தால் அந்த இன்ஜின் என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் நம்மளும். அப்போ 2வது ஆறுங்கிறது ரெடியூசஸ் ஆர் கண்ட்ரோல் லெவல் ஆஃப் சுகரு, ஆசிடு, யூரிக் ஆசிடு, பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையுமே நம்ம உடம்புல பிளட்டில் அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணத்தையே கட்டுப்படுத்தி அதெல்லாம் ரிமூவ் பண்ணது, கம்மி பண்ணிடுது. ரீசார்ஜஸ் கம்ப்ளீட்லி ஆர் ரீஎனர்ஜைசஸ் எனர்ஜி ஹார்மோன் ப்ரொடக்ஷனையே அந்த மைட்டோகாண்ட்ரியால திரும்ப பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குது. இவ்வளோ விஷயம் ஒழுங்காக நடக்கும்போது புதிய மைட்டோகாண்ட்ரியாஸ் உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக புதிய செல்கள் உருவாகும்.
அப்போ பழைய செல்லு கெட்டுப்போனது, பழைய நோயோட அது அப்படியே வெளியில போய் புதிய செல்கள் உருவாகக்கூடிய ஒரு 100, 120 நாள்ல அந்த சைக்கிள் ஒழுங்கா நடக்கும்போது, நம்ம திரும்ப ஒரு 100 நாள்ல நல்ல ஆரோக்கியத்துக்கு வர்றதுக்கான காரணமா அமையுது. இதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு லாஜிக்கல் சயின்டிஃபிக் மெத்தட்ல VR4 பிளாக் ஜிஞ்சர் எப்படி வேலை பண்ணுதுங்கிறதுக்கான காரணம். ஸோ இதுதான் நம்மளுடைய யுனிக்கான ஒரு புதுமையான நியூட்ரிஷன். மார்க்கெட்ல யாருகிட்டயுமே இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு நோயோடைய அடிப்படை விஷயத்துல ஆரோக்கியத்த குடுத்து மனிதன ஆரோக்கியமாக்குற விஷயம் எதுவுமே இல்லைங்க. மத்த எல்லாமே வெளியில இருந்து குடுக்குற சப்ளிமெண்ட்ன்னு சொல்லுவோம். இது உங்க உடலுக்குள்ளார, உங்க ரத்தத்துக்குள்ள, உங்க செல்களுக்குள்ளார, ஒவ்வொரு உறுப்புக்குள்ளாரையும் நடக்க வேண்டிய ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா விஷயம் தூண்டி விட்டு, திரும்ப நம்மள பழைய மாதிரி ஆரோக்கியமாக, இளமையாக, நீண்ட நாள் ஆயுளோட வாழ்றதுக்கு தேவையான சக்திய குடுக்குது. அதுல ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய மசில்ஸ் அதாவது வயதாக ஆக தசை நார்கள் சுருங்கும்போதே, நம்மளுடைய உடம்புல எனர்ஜி புரொடக்ஷன் குறைஞ்சிருங்க. ஏன்னா நெறைய மசில்ஸ் இருக்கும்போது, நெறைய தசைகள் இருக்கும்போது, அதுல நெறைய செல்கள் இருக்கும், நெறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். சிம்பிள் லாஜிக். அப்போ நெறைய மசில்ஸ் நம்ம வந்து உடம்புல சார்கோபீனியா மாதிரி நோய்கள் வராம, எலும்பு தோலும் ஆகாம இருந்தோம் அப்டின்னா, நீண்ட நாள் ஆயுளோட, நல்ல ஆரோக்கியத்தோட வாழ முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய கருவிஞ்சியோட சயன்டிஃபிக் மெத்தட் ஆஃப் லிவிங். இத நம்ம ஒழுங்கா எடுத்து பண்ணோம் அப்டின்னா, நம்ம எப்பவுமே எந்த நோய் நொடி இல்லாம நல்ல ஆரோக்கியத்தோட, எத்தன கழிவுகள், எத்தன நம்மள சுத்தி தாக்குதல்கள் நடந்தாலும், நம்ம வாழ்க்கை முறைய மாத்திக்காம அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா நமக்கு டேஞ்சர் தான். டைம் பாம் தான். ஆனா, நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மள நாமே நோய்கள் வராம, இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமின்மை இல்லாத உலகத்துல வாழும்போது கூட நம்மள டெய்லி சுத்தப்படுத்தி, தேவையான ஊட்டச்சத்துக்கள குடுத்து, நம்ம எனர்ஜி புரொடக்ஷன கரெக்ட்டா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். இதுதான் கரு முக்கியமான வேல. அத விட்டு இது வெறும் எல்லா வியாதிகளுக்கும் மருந்துங்கிற மாதிரியே நம்ம சுத்திட்டு இருந்தோம்னா, நமக்கு தான் பிரச்சனை. எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறத விட, நல்லா இருக்குன்னு நெனைக்கிற அத்தன பேரையும் நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம்னாலே போதும். நம்ம பொருள் நெறைய விக்கும். அதேபோல எல்லாத்துக்கிட்டயும் இத கொண்டு போய் சேர்த்த முடியும். ரொம்ப அருமையான இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்தக்கூடிய வாய்ப்ப நம்ம பயன்படுத்தி, எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்க்கையில நல்ல ஒரு சுபிட்சமா வாழ்றதுக்கு எங்களுடைய வோல்டன் மூலியமா வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.